மேம் இப்போ வந்து 12 ராசிக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? அது சொன்னீங்கன்னா, இதோ பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது ம். என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்தா மாரி இந்த குரு பயிற்சி கிடையாது. கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுபலன்கள் அப்படின்றது செய்ய போறதில்ல. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால 11ஆம் பாவ ராகு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்நெட் ஓகேங்களா, இந்த ரிலேட்டட், அதாவது இன்டர்நெட்டு, ஆன்லைனு, இது ரிலேட்டட்ல போய் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிஜிட்டல் மீடியால ஏமாறுறதுக்கு, டிஜிட்டல் ஃபோர்ஜரியில மாட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நண்பர்களை முழுசும் நம்பி இந்த மாதிரி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அப்ப எச்சரிக்கையே இருக்க வேண்டியது இதுல தான். ஏன்னா கேது 5ல இருக்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து நிறைய ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேரோட சுவாரஸ்யமான அந்த ராசி பலன்கள் எல்லா விஷயம் இதில் வந்து வராததில்லை. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில். இது இந்த அளவுக்கு பிரபலமாகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பார்க்குறதுனால இந்த சேனல் வந்து நல்லா அழகாக பிரபலமாயிட்டிருக்கு. இப்போ வந்து புது விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி வரப்போகுது. இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்ல வந்திருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஜோதிடர். அவங்க வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜோதிடர். ஒரு அன்பான ஒரு குணம். அவங்கள பார்த்தாலே அவ்வளோ அழகு, ஒரு கடாட்சம். அப்படி ஒரு ஜோதிடராக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யாரும் நீங்கள் பார்க்கணுமா? ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய ராசி பலன், நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிட விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது இந்த குரு பயிற்சி பலன்களில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேன்னா அழகுன்ட்டு என்ன ஒரு மிகைப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே மேம் ரொம்ப அழகாக ஒரு அழகான ஒரு கடாட்சமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குரு பயிற்சிக்கு ஏத்த ஒரு சாரி கட்டிருக்கீங்க. மாம்பழ கலர், குரு பிடிச்ச கலர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. விருப்பமான வண்ணம். நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இல்லையா? இந்த குரு பயிற்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்தா மாதிரி இந்த குரு பயிற்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். 1/6/2026 காலையில 11 மணி அளவு. இது சில பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, திருக்கணித பிரகாரம் 1/6/2026 காலையில 11 மணிக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் மேடம். 2வது பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி,
இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எல்லா ரிஷபமும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குலாம் அஷ்டம சனி காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல சனி மேல. ஆனா இப்பத்திய காலகட்டம் வந்து பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப சனி வந்து கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா. மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, அதே மாதிரி கும்பத்துக்கு பாத சனியாவும் மீனத்துக்கு ஜென்ம சனியாவும் இருக்காரு. இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குரு பயிற்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுப்பலன்கள் அப்படின்றது செய்ய போறது இல்ல. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லத பட்டுன்னு செஞ்சிடுவார். எவ்வளவு பெரிய பிளஸ். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. சூப்பரா இருக்க போகுது. பெர்சன்டேஜ் தான் நல்லது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 60% இருக்குமே தவிர எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத ஒரு பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் மேடம். ஆஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லது மேம் சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா மேம், இப்போ வந்து 12 ராசிக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அது சொன்னீங்கன்னா இதோ பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேடம். இப்ப நம்ம நல்லா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சிலர் வந்து கீழே கண்டிப்பா கமெண்ட் அடிப்பாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றீங்க, எங்களுக்கு நல்லா இருக்க பாடே காணமே அப்படின்றது சொல்றது உண்டு. அதனால அந்த வார்த்தைகள் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடாது அப்படின்றதுனாலே நம்ம சொல்லும் போதே ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். இப்ப மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்ட்ரோலே சொன்ன மாதிரி மேஷம் வந்து 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியில இருந்தாலும் எல்லா மேஷராசிகளுக்கும் ஒரே விதமான பலன்களா கிடையாது. ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப வயது அதிகமானவங்களுக்கும் கண்டிப்பா சில பல வேதனைகள் சோதனைகள் இருக்கு. ரொம்ப வயது அதிகமானவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அவ்வளவுதான். ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள், அதே மாதிரி பலமுறை முயற்சி பண்ணாதான் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதே மத்தியம வயசு மேஷம் பொங்கு சனியில இருக்காங்க, பெருசா ஒன்றும் அப்டக்கிள் கிடையாது. நீ போய் சேர வேண்டிய ஊருக்கு ட்ரெயின் பஸ் காரு ரோடு எதுவுமே கிடையாது, ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுறியோ அவ்வளவு தூரம் ஊர் போய் சேருவேன். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது விரைய சனி அப்ப ரொம்ப யங் ஏஜ் பெரியவங்களுக்கு சனி வந்து பெருசா டார்கெட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நல்லிஃபை ஆக போறார், அப்படியே அமைதி அடைய போறார். குருனோட பார்வை 9ஆம் பார்வை, அதுவும் உச்ச பார்வை மேடம். நான் சாதா பார்வை பாக்குறது வேற, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருணை பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடவுள்து அம்பிகையினுடைய கருணை பார்வை அப்படிம்பாங்க, மகாலட்சுமி தாயாரனோட கடைக்கண் பார்வை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி குருனோட பார்வை அத்துணை வலிமையானது அப்படின்னு சொல்லலாம். ஆக குருனோட பார்வை வந்து சனி மேல படியறதுனால 9ஆம் பார்வை சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. பெருசா பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்க ஒருத்தவங்க கம்முன்னு போய் மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இல்லைங்களா. அது ஒரு பெரிய ரிலீஃப். அதுக்கும் மேல குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிதுனத்துல இருந்து கடகத்துல பயிற்சியாகி உச்சம் பெற்றிருக்க அமர்ந்திருக்க குரு, கடகம் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 4ஆம் பாவம், காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் கடகம். அப்ப 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கம்ஃபர்ட்டா இருக்கியா, சந்தோஷமா வாழறியா, வசதி வாய்ப்போட வாழறியா, இந்த பாவம் நல்லா இருக்கணும். அந்த பாவத்துல இருக்க அதிபன் வந்து பாத்தீங்கன்னா வலுவா இருக்கணும், சுய ஜாதகத்திலே எப்படி. அப்ப சுகஸ்தானத்துல ஒரு முழு சுபர் குரு பகவான், பொன்னர் அப்படிம்பாங்க, தேவகுரு பிரகஸ்பதி வந்து உட்கார்றான் அப்படின்ற பட்சத்துல டிஃபால்ட்டா மேஷத்துக்கு 4 நடக்கும் மேடம். ஒண்ணு இடமாற்றம். ஒரு இடத்துல இருந்து நான் 20 வருஷமா இந்த ஊர்ல தான்ப்பா இருந்துட்டு இருக்கேன், இந்த ஊர்லயே தான் குப்பை கொட்டின்னு இருக்கேன். இப்ப அந்த ஊரை விட்டு ஒரு முன்னேற்றத்திற்காக நீ வெளியூர் போலாம், வெளிநாடு போலாம். ஆக இடம் மாற்றம், பூர்வீகத்தை விட்டு வெளியே போலாம். அந்த இடம் மாற்றம் உனக்கு நல்லதா தான் இருக்கும், ஒரு பெரிய பாசிட்டிவ் வரப்போது அந்த மாதிரி நீ போக போற. ஆக இடம் மாற்றம் அப்படின்றது உண்டு, தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா மேடம், இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வேலை செஞ்சிருந்தாங்க, ஆனா உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவங்களோட பேஷன் வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேஷனுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில், ஆனா அந்த தொழில் மேல உங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கும், அந்த தொழில் மாத்தி போவாங்க, அந்த தொழில பெரிய லெவல்ல கொடி கட்டி பறப்பாங்க. இப்படி ஒரு ஆப்ஷனும் உண்டு. அதே மாதிரி தாயார் ஸ்தானமும் மேடம், இது அம்மாக்கும் எனக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வரலைங்க, அம்மாக்கும் எனக்கும் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்ப அம்மாக்கும் எனக்கும் நல்ல ஒத்துமை அப்படின்றது இருக்கு. அம்மா என்ன ரொம்ப நல்லா வந்து முதல்ல எப்படி என் மனைவி வரதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்க, அதே மாதிரி மனைவி வந்த பின்னாடி நம்ம புள்ள இல்லைன்ற மைண்ட் செட் அம்மாக்கே வந்துடும். என்ன மனைவி வந்து காலில் விழுந்தாலும் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் புள்ள என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். இந்த காலகட்டம் என்னதான் இருந்தாலும் என் புள்ள தானே,
நான் வந்து மனைவியில நேத்து வந்த பிள்ளை, அவளுக்காக நம்ம ஏன் நம்ம பிள்ளையை ஒதுக்கி வைப்பானே அப்படின்ற எண்ணத்தோட அம்மா வந்து பழகுவாங்க. அம்மாவோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். எங்க அம்மா எங்க கூடயே தாங்க இருக்காங்க அப்படின்னாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அப்ப இடம் மாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும் மேடம். இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பாருங்க நான் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கேன், இருந்தாலும் இப்போ என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும். ரொம்ப சிம்பிள். நான் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு காரில் போயிருந்தேன், சாதா காரில் போனேன், இப்போ லக்ஸரியஸ் காரில் போவேன். வெரி குட். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பைக்கில் வச்சிருந்தேன், இப்போ பல்சர் பைக் போவேன். செகண்ட் ஹேண்ட் பைக் வச்சிருந்தேன், இப்போ பல்சர் வண்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும் அப்படின் போது மேஷம் அப்படின்னா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய கோட்டீஸ்வரனும் மேஷமா இருப்பான், ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்கவங்களும் மேஷம் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ பெரிய கோட்டீஸ்வரன் ஜாக்குவார் கார் வாங்குவோம், ஓகேங்களா? இவர் ஜாக்குவார் கார் வாங்க முடியுமா? இவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வீலர் நல்ல பந்தாவான பைக் வாங்குவார். ஆக 2 பேருக்கும் மேன்மை இருக்கு, முன்னேற்றம் இருக்கு. குருனால இவங்களையும் கம்பேர் பண்ணிக்கூடாது அப்படின்றது மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கும் மேல குருவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேடம், உங்களுக்கு 9 மற்றும் 12 அதிபன். பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவம் போய் உட்காரும் போது இந்த மாதிரி நற்பலன் கொடுப்பான். அதுக்கும் மேல குருனோட பார்வை, பொதுவா குருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் இருக்கிற இடத்தை விட பாக்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க. அப்ப பாக்குற பார்வை 8ஆம் பாவத்தை பாக்குற. கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா மேஷம் ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப், ஹிடன் சீக்ரசிஸ், அந்த பிள்ளை இமோஷனலி பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆணா இருந்தா பெண்கள் கிட்ட மாட்டி, பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்ட மாட்டி. இது எல்லாரும் சொல்ல முடியாது, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அந்த இமோஷனல் பிளாக்மெயில் ஜாதகத்தை பார்த்தா தான் அது கரெக்டா சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த 8ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா மேஷம் அனுபவிச்ச பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டு மேடம். இப்ப ஒரு 100 ஜாதகம் மேஷம் வருது அப்படின்னா 10 பேருக்கு ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கும். அது சார்ந்துதான் உங்க கேள்விகளே இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ட்ராப்பா இருந்தவங்க இப்ப அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வரதுக்கான காலகட்டம். அவங்க எச்சரிக்கையா இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? அவங்க எச்சரிக்கையா இருக்கணும்னா இறை வழிபாடு அப்படின்றது பண்ணிக்கணும். முக்கியமா மேஷம் அப்படின்னாலே அதுக்கும் மேல மேடம் இவங்களுக்கு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்திலயும் குருனோட பார்வை இருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் தொழில தடுமாற்றம் அப்படின்றது இருந்துச்சு மேடம். மேஷம் பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க. செவ்வாய் தான் ராசி அதிபர், சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. இன்பில்ட்டாவே எனக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்றது இருக்கும். அப்ப தொழில மேன்மை, முன்னேற்றம் அதெல்லாம் வரும். 12ஆம் பாவத்துல குருனோட பார்வை. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, வெளியூருக்கு போறது, வெளிநாடு போறது, சுற்றுலா போறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரலாம். இப்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்? குரு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கும். அப்ப குருக்கு நீங்க ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லைங்களா? குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்திலேயே மத்த பிளானட்டரி பொசிஷனும் பார்க்கணும் இல்லைங்களா? ராகு பகவான் 11ஆம் பாவத்துல இருக்க. 11ஆம் பாவ ராகு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்நெட், ஓகேங்களா, இந்த ரிலேட்டட், அதாவது இன்டர்நெட், ஆன்லைன், இது ரிலேட்டட்ல போய் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிஜிட்டல் மீடியால ஏமாறுறதுக்கு, டிஜிட்டல் ஃபோர்ஜரியில மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நண்பர்களை முழுசும் நம்பி இந்த மாதிரி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அப்ப எச்சரிக்கையே இருக்க வேண்டியது இதுல தான். ஏன்னா கேது 5ல இருக்கா. குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. நம்மளோட இளையவங்க கிட்ட வம்புவாதம் அதெல்லாம் வச்சு கூடாது. பூர்வீகம், நம்ம பூர்வீகத்துல ஊர்க்காரங்க ஊருக்கு போறோம், ஊர்ல 4 பேர் என்னப்பா சௌக்கியமா அப்படின்னா அப்படின்ட்டுலாம் போக கூடாது. நல்லபடியா பேச்சுவார்த்தை வச்சுக்கணும். பூர்வீகம் சார்ந்த பர்சனாலிட்டிஸ் கிட்ட நல்ல பேச்சுவார்த்தை வைக்கணும். இல்லைன்னா தேவையில்லாம அவன் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கும் அங்க குத்தி குறைஞ்சி நம்மளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் பண்ணுவான். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏன்னா குருவை பேஸ் பண்ணி எந்தவித கவனமும் கிடையாது, மத்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம கவனம் அப்படின்றது. பரிகாரங்கள்லாம் இருக்கா மேம்? கண்டிப்பா மேடம். இப்ப இவங்க பரிகாரம் அப்படின்னாலே என்ன பண்ணும் அப்படின்னா, குரு வந்து பாத்தீங்கன்னா முழுசும் வந்து இப்ப சனியை பார்க்க போறார் ஒரு வருஷம் முழுசும். 2027 ஏறக்குறைய 5ஆம் மாசம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். குருனோட பார்வை சனி மேல அகலாத விலகாது இருக்குமா அப்படின்னா, நடுவுல குரு வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைஞ்சாலும் என்னோட வீக் பார்வை இருக்கு, பிரச்சனை கிடையாது, அது மைனஸ் கிடையாது. குரு அதிசாரமா பயிற்சி அவர் அப்படின்னா செப்டம்பர் மாதம், அதாவது அடுத்த வருஷம் நான் உனக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறேன், அதுக்கு ஒரு டீசர் உனக்கு காமிச்சிட்டு போறேன், நீ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வருஷம் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் நம்மளுக்கு காமிப்பார். அப்ப அந்த காலகட்டம் சனி ஆக்டிவேட் ஆயிடுவார். சனி மேல குருனோட பார்வை இருக்காது இல்லைங்களா? அப்ப எப்பயுமே இவங்க சனிக்குன்னு உரிய மரியாதையை கொடுக்கணும். அப்ப ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, சனியை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா ஹனுமனை வழிபாடு பண்ணணும். ஹனுமன் யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ சனி பயந்து ஒதுங்கி நிப்பா. அப்ப ஹனுமன் வழிபாடு அப்படின்றது ஹனுமன் சாலிசா இருக்கு. ஹனுமனோட மூல மந்திரம் எது உங்களுக்கு முடியுமோ ஹனுமனோட மந்திரம் நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா மேஷம் ஆல்வேஸ் மேன்மையை நோக்கி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை மேடம். விதி
வந்து பாத்தீங்கன்னா வலியது அப்படிம்பாங்க. ஆமா. விதியை மாத்தவே முடியாது அப்படின்றது பரீட்சித் மகாராஜா கதை சொல்லுவாங்க. விதியை மாத்த முடியும் அப்படின்றதுக்கு எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த புத்திஸ்ட் மாங்ஸ் ஆமா. நம்மளோட சித்தர்கள் கதையெல்லாம் எத்தனையோ சொல்லுவாங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனால விதியை மாத்த முடியும். ஹனுமன் கையை நீங்க பிடிச்சிட்டீங்க, ஹனுமன் காலை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மேடம். சூப்பர் சூப்பர் மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. மேஷ ராசி வந்து பரிகாரங்களும் சொல்லிட்டீங்க, எச்சரிக்கையாக எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. பட் நல்லா இருக்கு மேஷம், ஒன்றும் பிரச்சனை சூப்பரா இல்லை, நல்லா இருக்கு. அதுக்கு சில வழிபாடுகள் சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆஞ்சநேயரையும் பிடிச்சிக்கிட்டு அந்த மந்திரங்கள்லாம் படிச்சுட்டு சனிக்கிழமைனா ஒரு வெத்தலை மாலை கூட போட்டுடலாம். அதை போட்டால் கூட தாராளமா நல்லது தான். போடலாம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேஷ ராசி ரொம்ப நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இருந்தாலும் நடுவில் ஏதாவது சிக்கல் கிக்கல் எது இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜாதக கட்டம் இருக்கும், அதில் விஷயம் இருக்கணும்ல. ஏன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பல பேர் பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த கட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த கட்டத்தை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக போய் ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா பெட்டர். இல்லை வர முடியலன்னா ஆன்லைன்லேயே பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.